பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து தியானிக்க நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபையை தந்தார். அதிலே ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த குடும்பத்தை குறித்து தியானிக்க நம்முடைய தேவனாய் கர்த்தர் கிருபையை தந்தார். அது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளில் கூட மீண்டுமாக நாம் ஆபிரகாமுடைய குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய மனைவிகளை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்தது போல நான் மீண்டுமாக உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். தேவனாகி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமினுடைய மனைவிகள் முதலாவதாக சாராய் அல்லது சாராள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஆகார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாருக்கு வேதாகமத்திலே அடிமை பெண் என்றும் எகிப்து தேசத்தால் என்றும் வேலைக்காரி என்றும் மறுமனையாட்டி என்றும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் ஆகாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது மனைவி கேத்தூராள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கேத்தூராளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வரையிலும் எழுதப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி இரண்டாவதாக ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து இனி நாம் அறிந்து கொள்ளுவோம், கற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரையிலும் ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் முதல் 33வது வசனம் வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இனி பிள்ளைகளை குறித்து பார்க்கலாம். முதலாவதாக சிம்ரான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக யக்சான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மேதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது மீதியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மீதியானை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் மீதியானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 5வது நபர் இஸ்பாக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக சூவாக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6 பேரும் ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக யக்சான் என்னுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மூத்தவன் சேபா என்றும் இரண்டாவது தேதான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேதானை குறித்து நான்காவதாக தேதானின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தேதானை குறித்து அவனுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அசூரீம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேதானுடைய பிள்ளைகளில் மூத்தவன் அசூரீம் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக லெத்தூசீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக லெயூமீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆவதாக மீதியானின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே மீதியானின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவதாக ராப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக எப்பேர், மூன்றாவதாக ஆனோக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக அபிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆவதாக எல்தாகா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த பிள்ளைகளுடைய விபரங்கள் இவ்வளவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் இந்த வேத வசனங்களை தியானிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம். நிச்சயமாக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும்
மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் வழிநடத்துவாராக. நான் அடுத்த குடும்பத்தில் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.